இந்த சிங்கத்துறையை ஜெயிக்கிறதுக்கு இன்னொத்த பிறந்து வரணும்டா. உருளைக்கிழங்கு முட்டியா ஊட்டி மலை உடைஞ்சிட போகுது. 20 வருஷமா என்ன எதிர்த்துத்தான் பாக்குறான். எதிர்த்த விட்டு தங்க பாண்டியன் ஜெயிக்க முடிஞ்சுதா இல்ல ஜெயிக்க முடியுமா? அவன் தங்க பாண்டியன் இல்லடா, தகர பாண்டியன். ஆமாங்க, தகர பாண்டியன் தான். அதான் எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். சத்தம் போட்டுட்டா தலைவன் ஆயிட முடியுமா? அப்படி பார்த்தா குட்டையில இருக்கிற தவளை எல்லாம் தலைவன் ஆகணுமே. ஆஹா ஆஹா, என்ன தத்துவம். ஆனா தலைவா, உங்களை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா கண்ணா பின்னான்னு ஊருக்குள்ள கெட்ட பேரை பரப்பிக்கிட்டு இருக்கான் அவன். எவ்வளவு நாணயமா கௌரவமா நீங்க நன்கொட வாங்குறீங்க, அத போய் அவன் லஞ்சம்ங்கிறான். உங்க பாதுகாப்புக்காக இருக்கிற அப்பாவி தொண்டனை எல்லாம் குண்டைங்கிறாங்க. அவரு தர்மரா, நீங்க துரியோதனா. புளியந்தோப்புல மேடை போட்டு இப்படி பேசிருக்காங்க. சபாஷ், கரெக்டா வேண்டாம் சொல்லி இருக்கிறான். நான் கௌரவர்களுக்கு தலைவன், கௌரவமா இருக்கிறேன். அவன் பஞ்சபாண்டவர்களுக்கு தலைவன், பதவிக்காக பிச்சை எடுக்கிறான். இருந்தாலும் அவன் வாய் கொழுப்பு அடங்கலையே. உங்க அந்தரங்கங்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். அத ஜனங்களுக்கு மத்தியில அவுத்து விட போறேன்னு சொல்லி பயங்காட்டுறான். ஏண்டா அப்பப்ப அவுத்துக்கிறதுக்கு நான் என்ன வேட்டியா? அவன் மண்டவாளத்தை அவுத்து விட்டான், அவன் வீட்டு நாய அவனை கடிச்சு கொதறிடும்டா. தெரிஞ்சதுதானுங்களே. இருந்தாலும் நம்ம பகுதியில உங்களுக்கு சமமா எதிர்த்து நிக்கிற அரசியல்வாதி அவன் ஒருத்தன் தான். அவனை வளர விடக்கூடாதுங்க, அழிச்சிடணும். ஆடாச்சி, அரசியல்ல செல்வாக்கே இல்லாத அலிடாவன். அவனுக்கு எதுக்குடா குடும்ப கட்டுப்பாடு? கழுதைக்கு பேரு முத்து மாலை, ஓநாய்க்கு பேரு சிங்க துரை. சிங்க துரை மானங்கட்ட பையன். மெடிக்கல் காலேஜுக்கு 1 லட்சம், இன்ஜினியரிங் காலேஜுக்கு 50,000, பிகாம் பிஎஸ்சிக்கு 25,000. இது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்றதுக்கு 5,000. நாங்க அந்த நாற்காலியில உட்கார்ந்து இருந்தப்ப இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் நடந்துச்சா இல்ல நடக்க விட்டோமா? மேடையில மாத்திரம் பெருசா பேசுறானுங்க வறுமையை ஒழிப்போம்னு. அவங்க ஆத்தா அரக்கீரை கிள்ளி வித்தவதானே, அந்த வறுமையை ஒழிச்சுக்கிட்டான். அட விடுங்க, குடுமி இருக்கிறவ இழுத்து முடியறா, செல்வாக்கு இருக்கு சாதிக்கிறாங்க. செல்வாக்கா மேலிடத்துல சொன்னாங்களே, இவன் எல்லார் காலையும் விழுந்து விழுந்து கட்சி ஆபீஸே பள்ளம் ஆயிடுச்சான். போற போக்க பார்த்தா கோட்டைக்கே குழி தோண்டிடுவான் போல இருக்கு. முதல்ல அந்த சிங்கத்துறைக்கு நம்ம குடி தோன்றின தலைவரை. அருமையான யோசனை. மெடிக்கல் காலேஜ் விவகாரத்துல 10 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்கான். அதை எதிர்த்து சைக்கிள் பேரணி நடத்துறீங்க, கவர்னர் கிட்ட ஒரு மனு கொடுக்கறீங்க. 18வது வட்டம் உள்ளூர் கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருந்து அவனே உண்டியில உடைச்சு பணத்தை ஏப்பம் விட்டு இருக்கிறான். அதுக்காக நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறீங்க. சரிங்க. 20வது வட்டம் கவர்மெண்ட் சாராயத்தோட கள்ள சாராயத்தை கலந்து விட்டு இருக்கிறான். அதுக்காக கண்டன கூட்டம் போடுறீங்க. அதுக்கு நானே தலைமை தாங்கி முழங்கறே தலைவர். ஏண்டா டேய், இவனே நாம் பெத்த மவனே, காலங்காத்தால வீடே இடிஞ்சு போற மாதிரி ஒரு சத்தம். இப்ப அதை நிறுத்த போறியா இல்லையா? கத்திக்கிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? உன் கைய கால முடிச்சுக்கிறது இல்லாம இவ கால ஏண்டா முடிக்கிற? உன்னை முழுசா பெற்றதுக்கு முறிச்சே பெற்றிருக்கலாம். ஸ்கூலுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் புறப்படு. எல்லாம் ரெடி. ரெசிப்ட் வச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். முதல்ல இதை குடி, அதை இதை கேட்டுக்கிட்டு. தேங்க்யூ. பந்து விளையாட ஹால் தான் கிடைச்சதா, வேற இடம் கிடைக்கல? இல்ல டாடி, மாடியில தான் விளையாடிட்டு இருந்தேன். தவறுதலா இன்னொரு தடவை அப்படி நடந்த கைய கால விட்டுறேன்.
கண்ணு தெரியல? அதையே திருப்பி கேட்டா? ராஸ்கல். அதையே திருப்பி சொன்ன? ஐயோ, அட சரிதான் போம்மா. பெரிய ஹீரோ நினைப்பு. ஏய், நீ ஹீரோயினா? நான் ஹீரோதான். கை விட வச்சு வாங்கடா. பாக்யலட்சுமி. எஸ் சார். சந்திரகலா. எஸ் சார். புஷ்பா. எஸ் சார். ராதா. ராதா. ராதா, நான் ஒருத்தங்க கரடி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், நீ மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம். நான் மௌனமா இருந்தாலும் பிரசன்ட் போடணும், வராம இருந்தாலும் பிரசன்ட் போடணும். சார், இனிமே நாங்களும் மௌனமா இருக்கோம், எங்களுக்கும் பிரசன்ட் போடுங்க. கிரீடம் வச்சுக்கணும்னா அதுக்கு தலை வேணும். முண்டங்க எல்லாம் கிரீடத்தை வச்சுக்க முடியாது. யாரடி முண்டோன்னு சொன்ன? தோலை உரிச்சிடும். Silence! Silence! Sit down! Sit down, I say! சுந்தரராஜன். எஸ் சார். தங்கராஜ். தங்கராஜ். எஸ் சார். நோ சார். What happened to your uniform? சார் மன்னிச்சிடுங்க சார், என்கிட்ட இருக்கிறது ரெண்டே யூனிஃபார்ம் தான். ஒன்னு துவைக்கும் போது கிழிஞ்சு போயிடுச்சு, இன்னொன்னு கிழிஞ்சதுனால துவைக்க முடியல. எனக்கு ஸ்காலர்ஷிப் வந்த உடனே துணி வாங்கி தைச்சு போட்டு வந்துடுறேன் சார். ஆமாடா, பருத்தி செடியில பேண்ட் காய்க்கும். அன்னைக்கு தானே யூனிஃபார்மோட வரப்போற. போடா போடா வெளியில. ஐ சே கெட் அப். தங்கராஜ் நில்லு. சார், இவரை ஏன் சார் கிளாஸ் விட்டு போக சொல்றீங்க? யூனிஃபார்ம் இல்ல, அதனால வெளியே போக சொல்றேன். ஏன் நீங்க என்ன தடுக்க போறீங்களோ? தடுக்க மாட்டேன். தங்கராஜ் வெளியே போட்டோம். ஆனா இந்த கிளாஸ்ல யூனிஃபார்ம் போடாத இன்னொருத்தரையும் வெளியே அனுப்பணும். அனுப்புவீங்களா? ஏய், என்ன பத்தி பேசுற பல்ல உடைச்சிடுவேன். நான் புடவையிலயும் வருவேன், சுடிதார்லயும் வருவேன். நினைச்சா ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல கூட வருவேன். 2 பீஸ். அத கேட்க நீ யாரு? உன் வீட்டுக்காரன். பக்கத்து வீட்டுக்காரன். நீ பாத்ரூம்ல இஷ்டப்படி இருக்கலாம், ஆனா பள்ளிக்கூடத்துல அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா. உனக்கு யூனிஃபார்ம் தைக்க வசதி இல்லைன்னா சொல்லு, வசூல் பண்ணி தர்றோம். எனக்கு நீங்க யூனிஃபார்ம் வாங்கி தர போறீங்களா? இது எப்படி இருக்கு தெரியுமா? பிச்சைக்காரங்க எல்லாம் சேர்ந்து மகாராணிக்கு மகுடம் வாங்கி தர மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் கொழுப்பு மண்டையில தான் இருக்கும், ஆனா அம்மாவுக்கு கொழுப்பு உடம்பெல்லாம் இருக்கு. கரெக்ட் மாச்சி. நான் நினைச்சா நீ இந்த ஸ்கூல்லயே இருக்க முடியாது. சொல்லுங்க, வீட்டோட மாப்பிள்ளைய வந்துடுறேன். ஏய், கலாட்டா பண்றதுக்கு இங்க வரீங்க? ஆமா, நீங்க யூனிஃபார்ம் போடாம வந்தா நாங்க கலாட்டா தான் பண்ணுவோம். பல்ல உடைப்பேன். இது எங்க அப்பாவோட ஸ்கூல். ஏன் இஷ்டத்துக்கு தான் வருவேன், எந்த ட்ரெஸ்ல வேணாலும் வருவேன். இங்க நான் வச்சதுதான் சட்டம். நீங்க சட்டம் போட்டா நாங்க என்ன? சட்டம் கிழிப்போம். ஏய், ஜாதி பத்தி மேல காட்டி விட்டுரு. என்ன சொல்லுங்க? என்ன என்ன பண்ற? ஐயா உடனே வாடிக்கை மீன் வாங்குறேன், ஒண்ணு போடேன். நீ கொடுத்த காசுக்கு இதுவே ஜாஸ்தி. வாமா, மீன் வாங்கிட்டு போமா. ஏமா வாமா, கரோடு வாங்கிட்டு போமா. வேண்டாம். வா பாப்பா. ஏமா, மீன் என்ன விலை? 10 ரூபாய். 10 ரூபாயா? என்னம்மா இப்படி விலை சொல்ற? கொஞ்சம் குறைச்சு கூட. இப்ப பிடிச்ச மீனுமா, உசுறு இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா என்னம்மா நீ, உசுறு இருந்தா என்ன இல்லாட்டா என்ன? சிலதுங்க உசுறு இல்லாமே தெரியுதுல்ல. இதுக்குதான் மீன்கிற பக்கமே நான் வர்றதில்ல. லேடிஸ் எல்லாம் என்னையே பாக்குறாங்க. மனசுக்குள்ள பெரிய மன்மத குஞ்சின் நினைப்பு. வேலையே சொல்லுங்கம்மா. 10 ரூபாய் தான் ஒரே விலை. ஏமோ, இந்த மீனை வாங்குறதுக்கெல்லாம் இவங்களுக்கு யோக்கியதை ஏதுமா? நான் வாங்கிக்கிறேன், 1 ரூபா அதிகமா போட்டு 11 ரூபா. 15 ரூபாய். 20, 25, 30, 35, 40, 45, 55, 60, 65, 70, 75. 80. எது மீனுக்கு தான் விலை கேக்குறியா? இல்ல உனக்கு கேக்குறேன். ஜாஸ்தி ஆகுமே. 85. மாட்டேன். அம்மா, அந்த மீன் அவருக்கே கொடுத்துருமா? எனக்கு வேண்டாம். நிஜமாவா? என்ன மரியாதையா மீனை வாங்கிட்டு போய். மீனா? பணம் பணம் எல்லாம் எதுக்கு மீன் வாங்க வந்த? ஐயோ, எல்லாரும் பாக்குறாங்களே. அடிக்காதீங்க, வாங்கிக்கிறேன். நான் ஆம்பளை மீன் வாங்குறதுக்கு தான் வந்தேன். ஆமா, மீனை பார்த்ததுக்கு அப்புறமா வாங்கிக்கிறேன். ஆ, இது பொம்பளை மீன். இத தொட்டாலே என் கற்புக்கு இழுக்கு. ஐயோ, விட்டுங்கப்பா, விட்டுங்க.
வருஷா வருஷம் போட்டியில ஜெயிச்சு ராதா ரொம்ப தலகணத்தோட இருக்கா. இந்த வருஷம் பாடுறா அவளை எப்படி தோக்க வைக்கிறேன்னு. நம்ம ஸ்கூல் தோத்தா நமக்கு தானடா அவமானம். ஏய் ஸ்கூல் கிடக்குது விடுறா. முதல்ல அவ மூக்க அறுக்கணும். என்னடா சொல்ற? அறுத்துருவான். பாரு. இந்த மேட்ச்ல ஜெயிக்க போறியா? பல்ல கழட்டிடுவேன். அந்த பையன் கோபால் மட்டும் இல்லனா நம்ம நிச்சயம் வின் பண்ணிருக்கலாம்டி. ஆமாண்டி, அவனுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தியா? ரொம்ப ஷேமா போயிடுச்சேடி. அப்பவே அந்த பையல ரெண்டுல ஒண்ணு பாத்திருப்பேன். நீதான் வேண்டான்னு சொன்ன. கடைசி நேரத்துல காரியத்துக்கு எடுத்துட்டா. ராஸ்கல். Bright and beautiful, all creatures great and small. All things bright and wonderful, the Lord God made them all. Each little child that opens, each little bird that sings. He made a glowing colors, He made the tiny rain. All things bright and beautiful, all creatures great and small. All things wise and wonderful, the Lord God made them all. He gave us eyes to see them and lips that we might touch. And it is God Almighty who has made all things சாபாஷ்டா கண்ணா, பழிக்கு பழி வாங்கிட்டேன். நான் தேர்தல்ல ஜெயிச்சிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆமா, எப்படி முத்தம் கொடுத்த? அட சும்மா இருங்க. தெருவுல எச்ச துப்புனாலே ரெண்டு பேரும் தீ பத்திக்கிட்டே எரியுது. இவன் என்ன மாதிரி காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான்? நல்ல காரியம் பண்ணிட்டு வந்து தான் நிக்கிறான். இவனுடைய சாதனைக்கு ஆளுயர மாலை போட்டு அண்ணா பாலம் பக்கத்துல 60 அடி கட் அவுட் வைக்கணும்டி. எக்கேடாவது கெட்டு போங்க. வயசு பொண்ண கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்துட்டு வந்து நிக்கிறான். தட்ட தகப்ப நீங்க அவனை உரைக்காம உதட்ட தொடச்சு விடுறீங்களே. நல்லா தொடப்பேன். பின்ன அவன் சத்தமா அரைஞ்சிருக்கிறா, இவன் சத்தமா முத்தம் கொடுத்திருக்கிறான். டிட் ஃபார் டாட். மணமக்களை வாழ்த்த வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இங்கே நீங்களெல்லாம் மணமக்களை வாழ்த்த வந்திருக்கிறீர்கள் என்று சொல்வதை விட ஒரு அதிசயத்தை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். அந்த அதிசயம் என்னவென்றால், அரசியலில் கீரியும் பாம்புமாக இருக்கும் இருவரும் தலைவர்களில் ஒருவரான அண்ணன் தங்கபாண்டி அவர்களும் அண்ணன் சிங்கத்துரை அவர்களும் ஒரே மேடையில் மணமக்களை வாழ்த்தி பேச இருக்கிறார்கள். முதலில் அண்ணன் தங்கபாண்டி அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பேசுவார்கள். பெரியோர்களே, அதாவது என்னை போன்ற பெரியோர்களே, தாய்மார்களே, என் ஆவியின் ஆவியான அன்பு உள்ளம் கொண்ட தொண்டர்களே, ஆளும் கட்சியின் அராஜகம் தலைவிரித்தாடும் இந்த காலகட்டத்திலே விலைவாசிகள் உயர்ந்து உயர்ந்து வானத்தையே பொத்துக்கொண்டு நிற்கும் இந்த பொற்காலத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது தேவையா என்று உங்களை நான் கேட்க ஆசைப்படுகின்றேன். அண்ணன் சிங்கத்துரை, அண்ணன் சிங்கத்துரை, அண்ணன் சிங்கத்துரை. வணக்கம், வணக்கம். இது பனங்காட்டு நரி இந்த சலசலப்புக்கு அஞ்சாது. ஆளும் கட்சியின் இந்த அநாகரீகம் நீடித்தால், எங்களை நசுக்கி ஒடுக்க எத்தனித்தால், இங்கு ரத்த ஆறு ஓடும், கொலை விழும்,
இந்த மணமேடை பிணமேடையாக மாறும் என்று கூறிக்கொண்டு மணமக்களை மனமாற வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். அமைதி அமைதி அமைதி. அடுத்தபடியாக அண்ணன் சிங்கத்துரை அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பேசுவார்கள். நானே நரம்பின் நரம்பான இரும்பு மனம் கொண்ட என் இளம் சிங்கங்களே, தாய்மார்களே, வணக்கம். நான் இந்த மணமண்டபத்திற்குள் நுழையும் போது அவல குரலிலே ஒரு புலம்பல் ஒலி கேட்டது. அதாவது இது உளறிக் கொண்டிருந்தது. திருமணம் தேவைதானா என்று. கல்யாணம் என்பது குழந்தை பெறுவதற்காகவா, குடும்பம் நடத்துவதற்காகவா? குழந்தைகள் பெற்று குடும்பம் நடத்துவதற்காகவா, குடும்பம் நடத்தி குழந்தைகள் பெறுவதற்காகவா? கேவலம். இது என் கட்சி தொண்டர்களுக்கு புரியும், சில காலிகளுக்கு புரியாது. திருமண மேடையை அரசியல் மேடையாக மாற்றுவது அநாகரிகம். அதிலும் பிணம் குத்து வெட்டு என்று பேசுவது இதுகளுக்கு பேசத்தான் தெரியும். ஆனால் எங்களுக்கு அது கைவந்த கலை என்பது உங்களுக்கெல்லாம் புரியும். எனவே தாய்மார்களே, குறிப்பாக எதிர்கட்சிக்காரர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த தாய்மார்களே, நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இதுகளை அடக்கி வையுங்கள் என்று கூறி மணமக்களை மனதார வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். எங்களிடம் பேச திராணி இல்லாமல், தெம்பு இல்லாமல், துணிவில்லாமல் எங்கள் வீட்டு பெண்களிடம் மண்டியிட்டு கெஞ்சும் இந்த அசிங்கத்தை ஆட்சேபித்து நானும் என் தொண்டர்களும் வெளிநடப்பு செய்கின்றோம். டாவா